புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கு என்ன நடந்தது, எதற்காக அவர்களை அந்த தெய்வான யானை தாக்கியது அப்படின்ட்டு பல்வேறு அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலையும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் அவர்கள் சொல்லிய சில பரபரப்பான உண்மைகளும் தற்போது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதோட, மிக முக்கியமாக காலமான அந்த இருவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரண தொகை அப்படின்றது மிக பெரும் அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விவகாரத்துல அன்று என்ன நடந்தது, தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு திருச்செந்தூர் யானை தாக்கிய விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கோவில் யானை தாக்கி காலமான அந்த இருவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல அங்கே என்ன நடந்தது அன்று அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 18ஆம் தேதி உதவி பாகன், அதாவது அந்த தெய்வான யானையை பராமரித்து வந்த உதவி பாகன் உதயகுமாரும் அவருடைய உறவினர் சிசுபாலனும் அங்கு சென்றனர். அந்த யானையின் முன்னாடி நின்று செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் எடுப்பது மற்றும் யானையினுடைய துதிக்கையில முத்தம் கொடுத்தது. இதனால கோபமானது யானை. அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் நம்ம பார்த்திருந்தோம். முதல்ல இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, காலமான அந்த இருவரின் குடும்பத்தினருக்கும் தலா 2 லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுதான் பெரும் அதிர்வலைகளை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை பற்றி தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல கள்ளச்சாராயம் குடித்து காலமானவர்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயை இந்த திமுக அரசு அறிவித்தது. ஆனா திருச்செந்தூர்ல யானை தாக்கி காலமாகி இருக்காங்க, அவங்களுக்கு 2 லட்சம் மட்டும்தான் கொடுக்கறாங்க. பட்டாசு தொழில காலமானவங்க, விவசாயிகள், இப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்க காலமானா அவங்களுக்கு குறைந்த நிதி தான் கொடுக்கப்படுது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கோவிலுக்கு சென்று பார்த்தாதான் யானைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். திராவிடம் என்று கூறிக்கொண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோவில் குடமுழுக்குக்கு கூட செல்வதில்லை அப்படின்ற மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதுலயும் நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. கள்ளச்சாராயம் குடித்து காலமானவங்களுக்கு 10 லட்சம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்ல வரல. அவங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை கூட இவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் மிக பெரும் கேள்வியே. மிக பெரும் அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமாகவும் தற்போது இது மாறி இருக்கின்றது. சரி, முதலமைச்சர் அவர்கள் நிவாரண தொகையை ஒதுக்கிட்டாரு. அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் நேரடியாக சென்று இந்த நிவாரண தொகையை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்ததற்கு பிறகு சில அதிர்ச்சியான உண்மைகளையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது, திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய 26 வயது நிரம்பிய தெய்வான யானை கடந்த 18ஆம் தேதி எதிர்பாராத விதமாக அதனை பராமரிக்கின்ற யானைப்பாகன் உதயகுமாரையும் அவருடைய உறவினரான கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 58 வயதான முன்னாள் ராணுவ வீரர் சிசுபாலன் அப்படின்றவரையும் தாக்கியதில் அவங்க காலமாகி இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டதும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தினரின் துயரத்தில் பங்கு கொண்டு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாம, முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய், தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டிருந்தாரு. மேலும் யானை தாக்கிய இந்த இருவரையும் காப்பாற்றுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் திருக்கோயில் இணை ஆணையரும் முயற்சித்தும் பலனளிக்காமல் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொன்னதோட, காலமான யானை பாகன் உதயகுமார் திருக்கோவில் பணியாளர் அப்படின்றதுனால அவருடைய மனைவிக்கு கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் திருக்கோவிலில் பணி வழங்கிடவும், சிசுபாலனின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை செய்திடவும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் உதயகுமாரின் குடும்பத்தினருக்கு முதல் அமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றும்
திருக்கோவில் சார்பில் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் சார்பில் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் காலமான பாகனின் குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர் சிசுபாலனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சமும் அறங்காவலர் குழு தலைவர் 3 லட்சமும் கொடுத்திருக்காங்க. மொத்தமாக சிசுபாலன் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் காலமான உதயகுமாரின் 2 பிள்ளைகளுக்கான கல்வி செலவினை மாவட்ட அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஏற்றுக்கொள்வதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த தெய்வானை யானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தாக்கிய சில நிமிடங்களுக்குள்ளாரவே பழைய சூழ்நிலைக்கு திரும்பி காலமானவர்களை பார்த்து கதறி அழுத காட்சியை ஊடகங்களில் நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீங்க. சிசிடிவி காட்சிகள் மூலமாக அது அனைத்தும் தெளிவாக பதிவாகி இருந்தது. மேலும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் தான். அதாவது அந்த சிசுபாலன் அப்படின்றவர் யானையிடம் சென்று செல்ஃபி எடுத்ததன் காரணமாகவும் புகைப்படம் எடுக்க முயன்றதன் காரணமாகவும் தான் யானை கோபமாகி இருக்கின்றது. முன்பின் தெரியாத ஒருவர் நம்மை தொடுகிறாரே, நம்மை ஏதாவது செய்து விடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல பயந்து தான் யானை இந்த மாதிரி செய்து விட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கின்றார் சேகர்பாபு அவர்கள். இந்த பாதிப்பிலிருந்து யானையானது இன்னும் முழுமையாக மீளவில்லை அப்படின்னுட்டு அதை பராமரித்து வரக்கூடிய பாகன்களாக இருக்கக்கூடிய காலமான உதயகுமாரினுடைய அண்ணன் செந்தில்குமாரும் அவருடைய மாமன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தற்போது தெரிவித்திருக்காங்க. இதனால பொதுமக்கள் யாரையும் யானையை நெருங்க விடவில்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையும் இன்னும் 1 வார காலம் யானையை தொடர்ந்து கண்காணித்து அதன் பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுடன் கலந்து ஆலோசித்த பிறகு எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா யானை மன அழுத்தத்தால இப்படி செய்திடுது, மன அழுத்தம் காரணமாகத்தான் அது கோபமாச்சு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. புத்துணர்ச்சி முகாம் அப்படின்றது வேறு, யானைகளின் தேவைகளை நிறைவு செய்வது அப்படின்றது வேறு. கடந்த காலங்களில் யானைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அருகில் செய்யப்படாததால தான் யானைகள் புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்பப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 26 திருக்கோவில்களில் 28 யானைகளை தமிழக அரசின் சார்பில் பராமரித்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் செலவில் யானைக்கு குளியல் தொட்டி, கால்நடை மருத்துவர்களின் பரிந்துரைப்படி உணவுகள், நடைப்பயிற்சி, 15 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் செய்யப்பட்டு வருது. 3 மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வந்து யானையை முழுவதுமாக பரிசோதித்துவிட்டு அதன் தன்மையை அறிந்து அதற்கு தேவைப்படுகின்ற உடற்பயிற்சி, உணவு வகைகளில் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தா அதையும் பரிந்துரைக்கிறாங்க. இப்படிதான் இந்த தெய்வானை யானைக்கும் செய்யப்பட்டு வந்தது. ஆனா இந்த தெய்வானை யானை வனத்துறையினரினுடைய அனுமதி இல்லாமல் வளர்க்கப்பட்டு வந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. யானையை அரசின் சார்பில் சரியாக பராமரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யானையும் ஓர் உயிர் அப்படின்றத மதித்து பாதுகாத்து வருகின்றது தமிழக அரசு. குறிப்பாக மதுரை கோவில் யானை நோய்வாய்ப்பட்ட போது கண் சிகிச்சைக்காக டென்மார்க்கில் இருந்து மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தாங்க. ஆகையால அனைத்து வசதிகளும் யானை இருக்கும் இடத்திலேயே தற்போது செய்யப்படுவதால புத்துணர்ச்சி முகாம் யானைக்கு தேவைப்படலை. வனத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் மருத்துவர்களோடு கலந்து ஆலோசித்து அப்படி புத்துணர்வு முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினா மட்டுமே இந்த மாதிரி யானைகளை அழைத்து செல்வோம் அப்படின்ற மாதிரியும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி மிக முக்கியமாக வனத்துறை சட்டத்தின்படியும் தற்போது இருக்கின்ற விதிகளின்படி வனத்துறையின் அனுமதி பெற்ற பிறகுதான் இப்படி நடைமுறைகள் நடைபெறுகின்றது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில இடங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நிச்சயமாக அதனையும் ஓரிரு நாளில் நிவர்த்தி செய்வோம். பக்தர்களின் எண்ணங்கள்ல வழிபாட்டில் யானை அப்படின்றது ஒரு நம்பிக்கைக்குரியதா இருக்கு. ஆகவே அதை காக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த தெய்வானை யானையை பார்த்தீங்கன்னா கோவிலில் வளர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தெய்வானை யானை கிட்டத்தட்ட 16 வருடங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாம எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம அமைதியான முறையில் இருந்துட்டு வந்தது, பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டுமோ அவற்றையும் பரிசீலித்து அதற்கு ஏற்ற முடிவுகள் மேற்கொள்ளப்படும். வருங்காலங்களில் யானைகளுக்கு கூடுதல் இடம் தேவை என்றால் கூட அதையும் ஏற்படுத்தி தர துறை தயாராக இருக்கின்றது. டாக்டர் தமிழிசை எங்களோடு விமானத்தில் வந்தார். அவரிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்க செல்கிறேன் என்று சொன்னவுடன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் அப்படின்ற மாதிரியும் பி.கே. சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒன்று, யானைங்களுக்கு முன்னாடி செல்ஃபி புகைப்படம் எடுப்பது, அதை தொட்டு முத்தமிடுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த யானை தாக்கிய இருவரின் குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழக அரசினுடைய நிதி அப்படின்றது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா கள்ளச்சாராயம் குடித்து காலமானவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது ஒரு கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்படக்கூடிய தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் காலமாக இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் அப்படின்றது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படின்றதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். திருச்செந்தூர் யானை தாக்கிய இந்த விவகாரத்தை பற்றியும் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் தமிழக அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதி தொகை அப்படின்றது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது தொடர்பாக மிக பெரும் அளவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சர்ச்சையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்செந்தூர் யானை விவகாரத்தில் என்ன நடந்தது, தமிழக அரசு அறிவித்த நிதி பிரச்சனையில் ஏற்பட்ட சர்ச்சை என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.